ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று ரிலீஸ் ஆன விஜய் டிவி சீரியல்ஸ் உடைய அர்பன் அண்ட் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரெண்டு ரேட்டிங்ஸையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டைம் வந்து எல்லா சீரியல்ஸுமே டவுன் அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் வருத்தங்கள் தான். இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங். சக்திவேல் சீரியல் 2.42, செல்லம்மா 2.37, பொன்னி 2.61, தங்கமகள் 2.43, முத்தழகு சீரியல் 2.24, பனிவிழு மலர்வனம் 1.46, 1.5, வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 2.40, மகாநதி 4.23, ஆகா கல்யாணம் 5.73, பாண்டியன் ஷோ 6.79, பாகியலட்சுமி 7.43, சிறகடிக்க ஆசை 8.86, சின்ன மருமகள் 5.77, நீ நான் காதல் 3.61. ஸோ நீ நான் காதல் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. சிறகடிக்க ஆசை அவங்களுடைய ஸ்லாட் ரீடர் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போ மறுபடியும் பேக் டு 9 PM ஸ்லாட் ரீடர். அதே போல் செகண்ட் பொசிஷனில் இவங்க சிறகடிக்க ஆசை இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹோப் ஹை வோல்டேஜ் டாக்ஸ் வச்சா மட்டும்தான் மீண்டு கொண்டு வர முடியும். அதே போல் பாகியலட்சுமி வானத்தை போல அவங்களுமே ஸ்லாட் ரீடர் போயிடுச்சு. ஸோ வானத்தை போல கிட்ட தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே போல் அர்பன் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அர்பன் ரேட்டிங்ஸ் வந்து 5 days ரேட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே எல்லா சீரியல்ஸ்க்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சக்திவேல் சீரியல் 3.1, செல்லம்மா 2.9, பொன்னி சீரியல் 3.2, தங்கமகள் 3, முத்தழகு 2.7. இது என்ன அர்பனா அர்பன் ப்ளஸ் ரூரல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பனிவிழு மலர்வனம் 1.6, வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் 2.7, மகாநதி 4.5, ஆகா கல்யாணம் 6.2, பாண்டியன் ஷோ 7.6, பாகியலட்சுமி 8.3, சிறகடிக்க ஆசை 10.1, சின்ன மருமகள் 6.8, நீ நான் காதல் 4.5. நீ நான் காதல் ஒரு பெரிய இன்க்ரீஸு அர்பன்லேயுமே கூட அப்படிங்கிறது தான். சிறகடிக்க ஆசை வந்துட்டு 10.1. ஸோ டே வைஸ் ரேட்டிங்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக 10.8 வந்து எடுத்திருக்காங்க மண்டே. ஸோ பெரிய விஷயம். அவங்க வந்து எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கினது. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் என்ன சொல்கிறதுனே தெரில. நானும் எவ்வளோ வாரமாக டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் அந்த 6:30 ஆச்சு ஸ்வாப் பண்ணியாச்சும் வரலாம். பட் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப டவுன் அந்த சீரியல். மற்ற சேனல்ஸ்லாம் கூட அவ்வளோ சீக்கிரம் டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த சீரியலுடைய மலையாளம் வெர்ஷன் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு 9 o'clock தான் லான்ச் பண்ணாங்க. நல்ல ரேட்டிங்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clockலேருந்து 9:30 மாற்றி விட்டாங்க. இப்போ 9:30 ரொம்ப போகிற ரேட்டிங்ஸு. ஸோ அதையுமே கூடிய சீக்கிரம் டைம் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஏன் இங்கே இவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. அதே போல் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே டவுன். இதெல்லாம் ஒரு ரேட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே இன்னுமே எடுக்கல. ஏன்னா நிறைய சீரியல்ஸ் லைனப் வந்து அவங்ககிட்ட இருக்குது. பட் எதுவுமே லான்ச் பண்ணாமல் ப்ரோமோ லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஈவன் ஷூட்மே ஸ்டார்ட் பண்ணல எந்த ஒரு சீரியலுக்குமே. மேபி இந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரில. வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.